உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள். ஏன் வாழ்த்து சொல்கிறேன்னு தெரியுதா? நீங்கள் ரொம்ப நாளாக மனசில் நினச்ச விஷயத்த நீங்கள் வேணும்னு தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த அடைய போகிறீங்க. வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்த ஆசைப்பட்டுட்டோம்னாலே அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னு அர்த்தம். நாம் இன்னும் ரீச் ஆகலை, அவ்வளோதான். ஆனால் அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது, அதுக்கான ப்ராக்ரஸில் இருக்கிறோம். ஸோ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே பிரபஞ்சம் நமக்காக நிறைவேற்ற காத்துக்கிட்டே இருக்குது. அது சீக்கிரம் நடக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த 2 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் போதும். ஒன்று, நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச விஷயங்களுக்காக கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது. அது என்ன கிரேட்ஃபுல்லாக இருக்கிறதுனா, இன்னைக்கு நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை பலரோட கனவு வாழ்க்கை. நிறைய பேருக்கு இந்த வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை பிரம்மாண்டமாக இருக்குது, ஆனால் நமக்கு தான் நம்ம வாழ்க்கை சாதாரணமாக இருக்குது. ஸோ நமக்கு கிடைத்த இந்த கனவு வாழ்க்கைக்காக முழுமையான நன்றியோடு இருப்பது ஒன்று. ஸ்டெப் 2 என்னென்னா, நீங்கள் பாஸ்ட் பற்றி யோசிக்கக்கூடாது, ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கக்கூடாது. இப்போ இருக்கிற ப்ரெசண்டில் சந்தோஷமாக இருக்கணும். இந்த நொடியில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் மிக விரைவில் வந்து கிடைக்கும். அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ரெசண்டில் மகிழ்ச்சியாக இருக்கணும், ப்ரெசண்டில் நன்றி உணர்வோடு இருக்கணும். இந்த ஒன்று நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக தேடி வரும். ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. என்னுடைய வாழ்த்துக்கள்.